வர தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஜோலார்பேட்டை தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நேருக்கு நேர் போட்டி போடுறாங்க. அதாவது ஏடிஎம்கே சார்பாக கேசி வீரமணி, டிஎம்கே சார்பாக பார்த்திங்கன்னா கவிதா தண்டபாணி. கேசி வீரமணி ஏற்கனவே பரிச்சயமான ஒரு நபர். ஏற்கனவே அதிமுக சார்பாக எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி பல பதவிகளை வகிச்சிருவார். அதே நேரத்தில் இவர் முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சரும் கூட. ஸோ போன முறை பார்த்திங்கன்னா இதே தொகுதியில் கேசி வீரமணி டிஎம்கே சார்பாக போட்டியிட்ட தேவராஜ் அப்படிங்கிறவருக்கு எதிராக தோத்துட்டார். அதாவது டிஎம்கே சார்பாக போட்டியிட்ட தேவராஜ் ஜெயிச்சிட்டாரு. இந்த இடத்துல வீரமணி தோத்துட்டார். இந்த மறுபடியும் போட்டி போடுறாரு. ஸோ டிஎம்கே சார்பாக இருக்கிற இந்த புது முகம் கவிதா தண்டபாணி புது முகம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க போட்டி எப்படி இருக்கும், இந்த முறை யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ வெற்றி வாய்ப்புன்னு பார்க்கும்போது கேசி வீரமணிக்கு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எடுத்த ஒரு கணக்குப்படி பார்த்தா வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது மக்கள் தானே.